Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு. முட்டை குழம்பு ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லேசாக காஞ்சா போதும். இதோட ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். அதோட 12 சின்ன வெங்காயத்தை சின்ன துண்டுகளை நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் 4 முட்டையை வேக வச்சு அவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாமே இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்பெல்லாம் உள்ளே போய் நல்லா சீரும். முட்டை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு முட்டை நான் ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா அதை உடச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். ஸோ அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய், 1 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு சின்ன இஞ்சி, 4 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கிளறிக்கோங்க. இதில் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது நல்லா வேகணும். ஸோ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதுலேயும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது போக போக திக்காயிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நான் ஒரு முட்டைகளாக சேர்த்துக்கிறேன். 4 முட்டையை அதில் சேர்த்துட்டேன். அந்த ஒரு முட்டையை இதில் அப்படியே உடச்சி ஊற்ற போகிறேன். அப்போ தான் முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த முட்டையோட வாசனை நம்ம குழம்புல நல்லா வரும். ஸோ நீங்கள் உடச்சி ஊற்றுறத அப்படியே விட்டுறணும். பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. நடுவில் போட்டு நீங்கள் கிளறக்கூடாது. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவினா நம்மளோட சூப்பரான சுவையான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த முட்டை அளவெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். பாருங்கள் அந்த முட்டை எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இந்த சுவையான முட்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.